Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது D1 ஸ்டேட்லேருந்து D1, D2, D3, D4லேருந்து நமக்கு D10 கான்ஃபிகரேஷன் வரைக்கும் அதுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் என்ன. நமக்கு D10 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் வந்து நமக்கு கிடையாது. அதே மாதிரி அதுக்கான ஜான்டல் டிஸ்டார்ஷன் அது ஷோ பண்ணாது. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு சரிங்களா ஒரு மெட்டல் லிகன் இந்த 6 அப்படிங்கிறது அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் என்ன பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனுக்கு. ஃபஸ்ட்டு அதனுடைய கான்ஃபிகரேஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து ஃபஸ்ட்டு அதனுடைய கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷனில் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் அதுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்ன. கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் ஆல்ரெடி டேர்ம்னா என்ன, டேர்ம் சிம்பிள்னா என்ன, மைக்ரோ ஸ்டேட்ஸ்னால் என்ன, இந்த மைக்ரோ ஸ்டேட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட்டான 5 மெத்தட்ஸ் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் அதுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்ன, அதுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம். இந்த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம், அந்த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்மில் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுக்கு ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் இருக்குமா இருக்காது. நம்ம சிம்பிளாக இதில் எஸ் ஆர் நோ அது எஸ் அதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்துருப்போம். பட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் என்ன, அதில் டைனமிக் ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் என்ன, ஸ்டாட்டிக் ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக 1 by 1 நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம வரக்கூடிய டேபிள் என்னென்னா ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன். ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன், இந்த ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கா இல்லையா எஸ் ஆர் நோ அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடியதில் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது D1 கான்ஃபிகரேஷன். இந்த D1 கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கிரவுண்ட் நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு D1 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்ன, நமக்கு 4 ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த D1 கான்ஃபிகரேஷனுக்கு அதுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் இதில் எல்லாமே நம்ம T1G A1Gனா என்ன, T1Gனா என்ன, T2Gனா என்ன அதில் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கலாம். ஸோ இதில் கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஃபார் D1 கான்ஃபிகரேஷனுக்கு நமக்கு T2G, அதனுடைய பவரில் பார்த்தீங்கன்னா இங்கே 2. இந்த T அப்படிங்கிறது ட்ரிப்ளி டீஜெனரேட் ஆர்பிட்டல். ட்ரிப்ளினா 3 ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய ஆர்பிட்டல். அப்போ ட்ரிப்ளி டீஜெனரேட் ஆர்பிட்டல் இதில் வந்து T1G இருக்குது, T2G இருக்குது சரிங்களா. இதில் இந்த T1G T2Gக்கான இந்த D1 கான்ஃபிகரேஷனுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்துருக்குறோம். ஸோ D1 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2G, அதனுடைய பவரில் 2. இதில் ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட்டாக இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏன்னா T2Gயில் அன்சிமெட்ரிக்கல் நேச்சர் இருக்கிறதுனால நமக்கு ஜான்டல்லர். பட் T2Gயில் வந்து அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் ஸ்லைட்லி ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன். பட் ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கும். ஏன்னா D1 கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளாக நமக்கு T2G அண்டு EGன்னு பார்ப்போம். T2G பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஆர்பிட்டல் இருக்குது. இட் இஸ் கால்டு த T2G, இட் இஸ் கால்டு த EG. அப்போ ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இந்த T2G அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்குது. ஸோ ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். EGயில் அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் ஸ்ட்ராங் ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன், T2Gயில் அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் அது ஸ்லைட்லி ஜான்டல்லர் டிஸ்டார்ஷனை ஷோ பண்ணக்கூடிய. ஸோ இந்த ஓவராலாக பார்க்கும்போது D1 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் வந்து T2G பவரில் 2. இதில் ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் இருக்குது. செகண்ட் ஒன் D2 கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னது D2 கான்ஃபிகரேஷன். இந்த D2 கான்ஃபிகரேஷனுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் T1G ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். T அப்படிங்கிறது ட்ரிப்ளி டீஜெனரேட் ஆர்பிட்டல், அதனுடைய பவரில் 3. இப்போ இதில் ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது 2 எலக்ட்ரான், அப்போ T2Gயில் 2 இருக்குது ஸ்லைட்லி ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன். ஸோ இதுலேயும் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஜான்டல்லர் டிஸ்டார்ஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏன்னா T2Gயில் 2 எலக்ட்ரான் வந்து இப்போ இன்னும் ஃபர்தராக ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா D3 கான்ஃபிகரேஷன். ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்ன அப்படிங்கிறத நமக்கு பிஜிடிஆர்பியில் கேட்கக்கூடியது. இதில் சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அதாவது D3, D4, D5, D6 நமக்கு D3 வரைக்கும் ஐஸ்பின் லோ ஸ்பின் அப்படிங்கிற கான்செப்ட் எதுவுமே கிடையாது. பட் D4லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம்.
அடுத்தது D3 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2G அதனுடைய பவரில் 4 A2G. A அப்படிங்கிறது சிங்கிளி டீஜெனரேட் ஆர்பிட்டால், T அப்படிங்கிறது ட்ரிப்ளி டீஜெனரேட் ஆர்பிட்டால், இதுவும் ட்ரிப்ளி டீஜெனரேட் ஆர்பிட்டால் 2 3 4 பவரில். இங்கே சிங்கிளி டீஜெனரேட் A2G T1G T2G. சரிங்களா? இப்போ இதில் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கான்னு பார்த்தா D3ல் 1 2 3 3 எலக்ட்ரானுமே T2Gயில் சிமெட்ரிக்கலாக ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ நோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியதில் எதில் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இல்லைன்னா D3 கான்ஃபிகரேஷனில் நமக்கு ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா D4 கான்ஃபிகரேஷன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் D1 D2 D3 இது வரைக்கும் ஹை ஸ்பின் லோ ஸ்பின் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிடையாது. D4 என்ட்ரி ஆகும்போது தான் நமக்கு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த D4 வரும்போது இந்த ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட் என்னது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இந்த ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்ன, அதே மாதிரி D4 கான்ஃபிகரேஷனுக்கு லோ ஸ்பின் கான்ஃபிகரேஷனுக்கான நமக்கு கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்ன. ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் வரும்போது EG அதாவது E அப்படிங்கிறது என்னது நமக்கு ட்ரிபிள் டி இது டபுள் டீஜெனரேட் சொல்லக்கூடியது. ஸோ இந்த EG அதனுடைய பவரில் 5 எதுக்கு இது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கான D4 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம். இதே லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு வரும்போது அதனுடைய எதுக்கு T4 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு T1G ட்ரிப்ளி டீஜெனரேட் ஆர்பிட்டால் அதனுடைய பவரில் 3. இப்போ இந்த D4 கான்ஃபிகரேஷன் ஹை ஸ்பின் அப்படின்னா ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது 1 2 3 4th எலக்ட்ரான் வந்து எங்கே EG ஆர்பிட்டலுக்கு ப்ரெசென்ட் இருக்கணும். ஸோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் கண்டிப்பாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் கால்ட் ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ். ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ். இந்த ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது முதல்ல ஒவ்வொரு எலக்ட்ரானாக 1 2 3 4th எலக்ட்ரான் வந்து EGயில் ஃபில் பண்ணணும். ஸோ EGயில் வந்து அன்சிமெட்ரிக் நேச்சராக இருக்கிறதுனால ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். பர்டிகுலராக சொன்னால் இது ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை ஷோ பண்ணக்கூடியது. லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படி இருந்தால் நமக்கு எலக்ட்ரான்ஸை 1 2 3 திரும்ப 4th எலக்ட்ரான் T2Gயில் தான் ஃபில் பண்ணும். ஸோ T2G 4 EG 0ன்னு இருக்கும். T2Gயில் அன்சிமெட்ரிக்கல் நேச்சர் தான், பட் என்னது இதுவும் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. பட் இது வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். இது என்னது வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். இது ரெண்டுமே என்னது வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். ஏன்னா T2G அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் அது வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். இது பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா D5 கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது D5 கான்ஃபிகரேஷன். இந்த D5 கான்ஃபிகரேஷன்லேயும் நமக்கு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு D5 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அடுத்தது அதனுடைய லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் D5 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்னென்னா A1G அதனுடைய பவரில் 6 A1G அதனுடைய பவரில் 6. பட் D5 கான்ஃபிகரேஷனில் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் வரும்போது T2G அதனுடைய பவரில் 2. இப்போ ரெண்டுத்துக்கும் பாருங்கள், இங்கே லோ ஸ்பினுக்கு T1G, இங்கே லோ ஸ்பினுக்கு T2G, இங்கே பவரில் 2 இங்கே பவரில் 3. இந்த ரெண்டுமே வேறு. இது சிங்கிளி டீஜெனரேட், இது டபுளி டீஜெனரேட், இது ட்ரிபிளி டீஜெனரேட் ஆர்பிட்டல். அப்போ ஹை ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், இது ஸ்பின் ஃப்ரீ, இது ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ். இது லோ ஸ்பின் அப்படிங்கிறது ஸ்பின் ஸ்பேர்டு காம்ப்ளெக்ஸ். ஸோ ஸ்பின்னை வந்து அந்த பேர் பண்ணக்கூடிய நேச்சர் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு அர்த்தம். அப்போ D5 கான்ஃபிகரேஷனுக்கு ஹை ஸ்பின் அப்படின்னா முதல்ல 1 2 3 4 5. அப்போ இதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் எல்லாமே சிமெட்ரிக்கல். ஸோ சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்கிறதுனால நோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். இதில் நமக்கு D5 ஹை ஸ்பின்னாக இருக்கும்போது நோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். பட் D5 ஹை ஸ்பின்னாக லோ ஸ்பின்னாக இருக்கும்போது 1 2 3 4 5. அப்போ T2G அன்சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பட் T2G அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருந்தால் வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சிக்ஸ்த்து வந்து D6 கான்ஃபிகரேஷன். இந்த D6 கான்ஃபிகரேஷனில் நமக்கு 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸுக்கு இந்த இதில் நமக்கு இந்த D6 கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் I2 அதாவது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு T2G அதனுடைய பவரில் 5, T2G அதனுடைய பவரில் 5. இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் வரும்போது A1G. சரிங்களா? இதனுடைய பவரில்
A1G அதனுடைய பவரில் 1. எதுக்கு ஹை ஸ்பின் D6 கான்ஃபிகரேஷனுக்கு ஹை ஸ்பின்னுக்கு T2G பவரில் 5, பட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு A1G பவரில் 1. இப்போ இதில் D6ல் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு அர்த்தம் 1 2 3 4 5 6. அப்போ T2G என்னது அன்சிமெட்ரிக். அப்போ T2G அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் நமக்கு கண்டிப்பாக ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கும், பட் இட் இஸ் கால்டு த வீக் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக வரும்போது D6 1 2 3 4 5 6. அப்போ T2G கம்ப்ளீட்டாக ப்ரெசென்ட் ஆகிடுது. T2G 6 சிமெட்ரிக்கல், EGயும் சிமெட்ரிக்கல். ஸோ நோ ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். இதில் D6 கான்ஃபிகரேஷனில் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு நோ ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 7th D7 கான்ஃபிகரேஷன். இந்த D7 கான்ஃபிகரேஷனில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நமக்கு என்னது லோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதே மாதிரி லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த D7 கான்ஃபிகரேஷனில் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அண்டு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இந்த ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கான நமக்கு கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1G அதனுடைய பவரில் 4. T1G அதனுடைய பவரில் 4 D7 கான்ஃபிகரேஷனுக்கு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு. இதே D7 கான்ஃபிகரேஷனுக்கு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு EG அதாவது டபுள்யூ டீஜெனரேட் ஆர்பிட்டல் அதனுடைய பவரில் 2. இது D7 கான்ஃபிகரேஷனுக்கு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அடுத்தது D7ல் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் இருக்குமா இருக்காதுன்னா D7 நீங்கள் ஹை ஸ்பின்னாக இருக்கும்போது 1 2 3 4 5 6 7. அப்போ T2G அன்சிமெட்ரிக்கல். ஸோ வந்து நமக்கு ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட்டாக இருக்குது, பட் வீக் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். இதே வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் D7ஆக இருக்கும்போது 1 2 3 4 5 6. ஸோ 7 வந்து EG. ஸோ இதுலேயும் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். EG வந்து அன்சிமெட்ரிக்கல். EG அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது D8 கான்ஃபிகரேஷன். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி D1 D2 அண்டு D3. அதே மாதிரி D8 D9 அண்டு D10. இந்த ரெண்டு கேசஸ்லையும் D1 D2 D3 அண்டு D8 D9 D10 இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகன் வீக் ஃபீல்டு லிகன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. சரிங்களா? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகன் வீக் ஃபீல்ட் லிகன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ இதில் என்னது ஒன்லி D8 கான்ஃபிகரேஷனுக்கு நமக்கு அப்போ D4 D5 D6 D7 இந்த 4 கேட்டகரியில் மட்டும்தான் நமக்கு ஹை ஸ்பின் அண்ட் லோ ஸ்பின். ரிமைனிங் இருக்கக்கூடிய D1 D2 D3 D8 D9 D10ல் வந்து நமக்கு அதனுடைய என்ன இல்லை ஹை ஸ்பின் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. சரிங்களா? இதுக்கான ரீசன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த D8 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2G அதனுடைய பவரில் 3. எதுக்கு D8 கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் A2G அதனுடைய பவரில் 3. அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் இப்போ 8ன்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8. அப்போ ரெண்டுமே என்னது சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்கிறதுனால ஸோ நோ ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். நோ ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது D9 கான்ஃபிகரேஷன். இந்த D9 கான்ஃபிகரேஷனுக்கு நமக்கு என்ன இல்லை லோ ஸ்பின் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் கிடையாது, பட் இதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் பார்க்கும்போது EG அதனுடைய பவரில் 2. டபுள்யூ டீஜெனரேட் ஆர்பிட்டல் அதனுடைய பவரில் 2. இதில் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட் இருக்குன்னா D9 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதில் EGயில் அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்கிறதால கண்டிப்பாக ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. பர்டிகுலராக சொன்னால் ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். ஸோ இதெல்லாம் தான் என்னது நமக்கு இந்த PGDRBல கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேபிள் இதுதான். இந்த டேபிளில் நமக்கு கேட்கக்கூடியது அது PG எக்ஸாமாக இருக்கலாம், இல்லைனா பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கலாம், இல்லை ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இருக்கலாம். இதில் நமக்கு கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா கொடுத்துருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் என்ன. சரிங்களா? இதுதான் மெயினாக நமக்கு கேட்கக்கூடியது. அதே மாதிரி ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனும் நமக்கு PGDRB பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இந்த ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனில் 2 கேட்டகரி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னா T2G அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருந்தால், T2G அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருந்தால் இட் இஸ் கால்டு த ஸ்லைட்லி ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். ஸ்லைட்லி ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். இதே வந்து EGயில் அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால், EGயில் அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் இட் இஸ் கால்டு த ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். இது ஒரு ஈஸியான மெத்தட். இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ ஒரு ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ்க்கு, சரிங்களா, ஒரு ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ்க்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் இன் ஏ பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன். ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் என்ன. இதில் பார்த்தீங்கன்னா D10க்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்.
அப்போ நமக்கு கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டாலேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கோ எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும். பட் D10 கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நாட் பாசிபிள். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள், கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் வந்து அதுக்கு கிடையாது. ஸோ இதில் நமக்கு கொஷினில் வந்து தவறாமல் கேட்கக்கூடியது ஒன்று ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன், ரெண்டாவது அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம். இந்த D1க்கு T2G இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்மை வந்து கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாமல் D4, D5, D6 அண்டு D7 இந்த 4 கான்ஃபிகரேஷனில் மட்டும்தான் லோ ஸ்பின் அண்டு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு வரும். சரிங்களா, லோ ஸ்பின் அண்டு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ரிமைனிங் இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லோ ஸ்பின் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடையாது. அப்போ எங்கே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட், வீக் ஃபீல்ட் லிகண்ட், ஒரு லிகண்ட் வீக் லிகண்டா ஸ்ட்ராங் லிகண்டா அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே அப்ளிகபிள் ஆகுதுன்னா D4, D5, D6 அண்டு D7 கான்ஃபிகரேஷனில் தான் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய பெரும்பாலான டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை நமக்கு அதனுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.